So in this video, full-ஆவே AMD Graphics Cards பத்தி தான் பார்க்க போறோம். AMD Graphics Cardோட இப்போ இருக்க மார்க்கெட் பிரைசிங், அப்புறமா AMD சில Graphics Cards எல்லாமே டிஸ்கண்டினியூ பண்ண போறாங்க. அத பத்தியுமே பேசலாம். அதுக்கு அப்புறமா AMD ல எந்தெந்த நியூ Graphics Card லான்ச் பண்ணிருக்காங்க, AMD யோட எந்தெந்த Graphics Cardக்கு பிரைஸ் ட்ராப் ஆக போகுது. சோ இத பத்தி full-ஆவே இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். சோ முதல்ல நாம இந்த AMD Graphics Cardோட பிரைசிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சொல்ற எல்லா பிரைசிங்குமே இப்போ இருக்க மார்க்கெட் பிரைசிங், அதுவுமே Graphics Cardோட பேஸ் மாடல்ல இருந்து தான். சோ பேஸ் மாடல், டாப் மாடல், அப்படி பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த டிஃபரெண்ட்டுமே இருக்காது. இப்போ நாம ஒரு பேஸ் மாடல் பிகினிங்ல இருக்க, ஸ்டார்டிங்ல இருக்க பிரைசிங்ல இருக்க கிராபிக்ஸ் கார்டை வாங்கினா கூட அதுலேயுமே ஓசி, அதாவது ஃபேக்ட்ரி ஓவர் கிளாக்கிங்கோட தான் வருது. ஸோ இங்கே ஓவர் கிளாக்கிங்னு வரதுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா காசெல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஒரு பிராண்டில் இல்லைன்னா இன்னொரு பிராண்டில் ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேயே ஓவர் கிளாக்கிங் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் காசு கொடுக்குறீங்கன்னா அதில் வர அந்த ஃபேன்சி நேம், அப்புறமா அதில் இருக்க RGB லைட்டிங், மேபி எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபேன் கூட கொடுத்துருப்பாங்க. ஆனால் பட்ஜெட் கிராபிக்ஸ் கார்ட்ஸ் எல்லாமே 3 ஃபேன் எல்லாம் தேவையே கிடையாது. அதெல்லாம் ஒரு ஓவர் கில்லுன்னே சொல்லலாம். 2 ஃபேன் இருக்கிற கிராபிக்ஸ் கார்டுமே தாராளமாக நல்லா தான் இருக்கும். சில பேர் 3 ஃபேன் இருக்குது அப்படின்னு சொல்லியே எக்ஸ்ட்ராவாக காசு கொடுக்குறீங்க. அது அந்த அளவுக்குலாம் ஒத்து கிடையாது. டாப் கிராபிக்ஸ் கார்டில் எல்லாம் ஓகே தேவைப்படும். ஆனால் மிட்ரேஞ்சில் இருக்க, லோ பட்ஜெட்டில் இருக்க கிராபிக்ஸ் கார்டுக்கு எல்லாமே 3 ஃபேன் தேவையே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு RTX 3050, அப்புறம் RTX 3060, இதிலெல்லாம் கூட 2 ஃபேன் இருந்தால் கூட நார்மலாக அந்த கிராபிக்ஸ் நல்லா தான் ஃபங்க்ஷன் ஆகும். அதோட டெம்பரேச்சருமே நார்மலாக தான் இருக்கும். சில பேர் அந்த பட்ஜெட் கிராபிக்ஸ் கார்டுக்கு கூட 3 ஃபேன் வேணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக காசு கொடுக்குறீங்க. அது அந்த அளவுக்கு ஒத்து கிடையாது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கணும், அப்புறமா RGB லைட்டிங் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக காசு கொடுக்கலாம். மற்றபடி நீங்கள் அந்த பேஸ் லைனில் இருக்க கிராபிக்ஸ் கார்டு வாங்கினாலும் சரி, இல்லைனா டாப் லைனில் இருக்க கிராபிக்ஸ் கார்டு வாங்கினாலும் சரி, இப்போ வர எல்லா கிராபிக்ஸ் கார்டுமே மோஸ்ட்லி ஓவர் கிளாக் பண்ணி தான் வருது, ஃபேக்ட்ரி ஓவர் கிளாக்கிங்கோட தான் வருது. ஸோ அதுக்கு மேலே அப்படி பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரெண்ட் இருந்தாலுமே, மேபி அவங்க பேஸ் கிளாக், பூஸ்ட் கிளாக் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலுமே ஒரு 2லேருந்து 3% பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த காசு அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்குமே இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸிங்கில் பேஸ் மாடல் கிராபிக்ஸ் கார்டு நீங்கள் வாங்கினா போதும். பிராண்டுக்கு பிராண்ட் எல்லாம் அப்படி பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரெண்ட் எல்லாம் பெருசாக இருக்காது. நீங்கள் ஜோட்டக்கில் வாங்கினாலும் சரி, இல்லைனா ஒரு ஆசூஸ் MSIயில் வாங்கினாலும் சரி, அந்த கிராபிக்ஸ் கார்டோட பர்ஃபார்மன்ஸ் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போது இந்த கிராபிக்ஸ் கார்டோட ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கலாம். முதல்ல நாம டாப் லைன் கிராபிக்ஸ் கார்டிலேருந்து ப்ரைஸ் செக் பண்ணி அப்படியே கீழே கொஞ்சம் கொஞ்சமாக பட்ஜெட் கிராபிக்ஸ் கார்டு வரலாம். ஸோ முதல்ல AMDயோட டாப் லைன் கிராபிக்ஸ் கார்டுன்னு எடுத்தோம்னா AMDயோட 7900 XTX தான். ஸோ இது ஒரு 24 GB RAM இருக்கிற ஒரு 4K கேப்பபிள் கிராபிக்ஸ் கார்டு தான். ஸோ இதோட ப்ரைஸிங் இப்போ பார்த்தீங்கன்னா 96,000லேருந்து 98,000க்குள்ளே இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸிங்கில் நம்மளால் வாங்க முடியும். நல்ல ஒர்த்தான கேமிங் கிராபிக்ஸ் கார்டு தான் அந்த பட்ஜெட்டில். ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு கீழே வந்தோம்னா 7900 XT இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தது 7900 XTX, ஒரு X கூட வரும், இதில் ஒரு X கம்மியாக இருக்கும், XT. ஸோ இந்த கிராபிக்ஸ் கார்டோட ப்ரைஸிங்கை பார்த்தோம்னா 73,000லேருந்து 75,000க்குள்ளே வாங்க முடியும். இதுவுமே ஒரு 4K கேமிங் கிராபிக்ஸ் கார்டு தான். இதுலேயுமே நம்மளால் 4K கேமிங் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா வந்தோம்னா ரீசெண்டாக லான்ச் ஆன 7800 XT இருக்குது. இதோட ப்ரைஸிங் ட்ராப் ஆகி இப்போது 50,000லேருந்து 51,000 நம்மளால் வாங்க முடியும். ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட 4K ப்ளே பண்ணலாம், ஆனால் 2Kக்கு பெஸ்ட்டான ஒரு கிராபிக்ஸ் கார்டு. அப்புறமா அதுக்கு பக்கத்தில் இதோட ஓல்டு ஜென்ரேஷன் 6800 XT இருக்குது. அதோட ப்ரைஸிங்குமே சேம் தான், 50,000லேருந்து 52,000க்குள்ளே இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்தோம்னா AMDயோட 7700 XT இருக்குது. இதோட ப்ரைஸுமே ட்ராப் ஆகி இப்போ 40,000லேருந்து 41,000 நம்மளால் வாங்க முடியும். இது 2K கேமிங்க்கு ஒரு பெஸ்ட்டான கிராபிக்ஸ் கார்டு. ஸோ அதுக்கு கீழே வந்தோம்னா AMDயோட 6700 XT, அப்புறமா 6750 XT. ரெண்டு கிராபிக்ஸ் கார்டோட ப்ரைஸிங்குமே சேம் தான், 32,000லேருந்து 33,500க்குள்ளே நம்மளால் வாங்க முடியும். ஆனால் ஸ்டாக்கு கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு பக்கத்திலே இன்னொரு புது கிராபிக்ஸ் கார்டுமே இருக்குது, AMDயோட 7600 XT. இதோட ப்ரைஸிங்குமே 32,500லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸில் இருக்குது. ஸோ இந்த கிராபிக்ஸ் கார்டை பற்றி அப்புறமா இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன், வாங்கலாமா இல்லையான்னு. ஸோ அதுக்கு கீழே வந்தோன்னா இந்த 7600 இருக்குது, நான் XT வேரியன்ட், XT இல்லாத வேரியன்ட். இதோட ப்ரைஸிங் 25,500லேருந்து இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸோ அதுக்கும் கீழே வந்தோம்னா AMDயோட RX 6650 XT இருக்குது. இதோட ப்ரைஸிங் 24,000லேருந்து 25,000க்குள்ளே வாங்க முடியும். ஸோ அதுக்கு கீழே வந்தோம்னா AMDயோட 6600 XT. ஸோ இந்த கிராபிக்ஸ் கார்டோட ப்ரைஸிங் லாஸ்ட்டாக 21,000லேருந்து 22,000க்குள்ளே இருந்தது. இப்போ இதோட அவைலபிலிட்டியுமே கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதுக்கப்புறமா AMD இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பட்ஜெட் கிராபிக்ஸ் கார்டு. இதுக்கு கீழே இந்த கிராபிக்ஸ் கார்டுமே வாங்குறது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உங்ககிட்ட ரொம்ப பட்ஜெட் கம்மியாக இருந்தாலுமே முடிஞ்ச வரைக்குமே இந்த கிராபிக்ஸ் கார்டை வாங்க பாருங்கள். AMDயோட RX 6600 நான் XT வேரியன்ட். ஸோ இதோட ப்ரைஸிங் 19,000லேருந்து 20,000க்குள்ளே இருக்குது. அந்த ப்ரைஸிங்கில் இருக்கிறது ரொம்ப வேல்யூ ஃபார் மணி கேமிங் கிராபிக்ஸ் கார்டு இதுதான். ஸோ இதுதான் இப்போதைக்கு AMDயில் இருக்க கிராபிக்ஸ் கார்டோட ப்ரைஸிங். ஸோ இப்போ நான் சொன்ன ப்ரைஸிங் எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளில் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா AMD அவங்களோட கிராபிக்ஸ் கார்டு லைனப்பில் ஒரு சேஞ்சை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட 6000 சீரிஸ் கிராபிக்ஸ் கார்டு எல்லாமே
7000 சீரிஸ் கிராஃபிக்ஸ் கார்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நிறைய கிராஃபிக்ஸ் கார்டோட ஸ்டாக் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி பேசலாம். ஸோ இப்போ நம்ம புதுசாக லான்ச் ஆகிருக்க கிராஃபிக்ஸ் கார்டை பற்றி பார்க்கலாம். புதுசாக 2 கிராஃபிக்ஸ் கார்டு லான்ச் ஆகிருக்கு. ஒன்று எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், AMDயோட 7600 XT 16GB வேரியன்ட், அதுக்கப்புறமா 7900 GRE அப்படின்னு சொல்லி கிராஃபிக்ஸ் கார்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கிராஃபிக்ஸ் கார்டு சைனாவுக்கு மட்டும்தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. சைனா ஒன்லி கிராஃபிக்ஸ் கார்டு. ஏதோ அவங்களோட ஈவெண்ட்டை வச்சு அதோட நேம் தான் இதில் ஏதோ வரும், ஏதோ ரேபிட்னு ஏதோ வரும், எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா அதை குளோபலாக எல்லாருக்குமே அவைலபிளாக கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த டைமில் இந்தியாவுக்குமே வந்திருந்தது இந்த 7900 GRE. இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸிங் 54,000லேருந்து 55,000க்குள்ளே இருக்கும். ஸோ அந்த ப்ரைஸிங்கில் இந்த கிராஃபிக்ஸ் கார்டை வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஒரு சூப்பரான கிராஃபிக்ஸ் கார்டு. இதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல ஒர்த்தாகவும் இருக்குது. அதோட லாஃப் பர்ஃபார்மன்ஸை நம்ம RTX 4070 Ti கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல காம்படிஷனுமே கொடுக்குது. அதே வேளையில் RTX 4070 Ti விடையுமே ரொம்ப கம்மியான ப்ரைஸிங்லேயே கிடைக்குது. ஸோ இந்த GRE ஆஃப்லைனில் இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் ஆன்லைனில் நிறைய இடத்துல அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த கிராஃபிக்ஸ் கார்டை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நான் பார்க்க வேணாம், நீங்கள் தாராளமாக அந்த பட்ஜெட் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் வாங்கலாம். இப்போ 54,000 கொடுத்து வாங்கினா கூட அது ஒர்த்தாக தான் இருக்கும், அதோட காம்படிட்டர்ஸ் கூட எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த கிராஃபிக்ஸ் கார்டு புதுசாக இருக்குது. அதுக்கப்புறமா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் RX 7600 XT 16GB மாடல். இந்த 7600 XTயோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இந்த XT இல்லாமல் வர 7600ல் எந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. அவங்க 16GB VRAM கொடுத்தனாலேயே இதோட ப்ரைஸிங்கும் ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸிங்கில் மோஸ்ட்லி யாருமே வாங்க வேணாம், யாருமே வாங்குறது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா அந்தளவுக்கு ப்ராஃபிட் கிடையாது. அதே ப்ரைஸிங்கில் இல்லைனா 1000 rupees எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா 6750 XT கிடைக்கும். அதில் 12GB VRAM இருந்தாலுமே தாராளமாக நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ இந்த 7600 XTயை எப்போ தான் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ப்ரைஸிங் 30,000க்கும் கீழே வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அந்த டைமில் அதே இடத்துல NVIDIA சைட்லேருந்து இருக்கிறது RTX 4060 தான். ஆல்மோஸ்ட் அதுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸையுமே கொடுக்கும். அதே வேளையில் அதை விடையுமே அதிகமான VRAM கிடைக்கும். ஸோ 30,000 கீழே வந்துச்சுன்னா அந்த 30,000ல் ஒரு ஸ்ட்ரீமிங் ப்ளஸ் கேமிங் பண்ணக்கூடிய ஒரு கிராஃபிக்ஸ் கார்டாக இந்த 7600 XT இருக்கும். ஏன்னா இதில் அதிகமான VRAM இருக்குது, ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸுமே இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்மளால் ஸ்ட்ரீமிங் ப்ளஸ் கேமிங் ரெண்டுமே நம்மளால் கிராஃபிக்ஸ் கார்டு சைடில் போட முடியும். நம்மளால் லேட்டஸ்ட் கேம்ஸை கூட ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்க ப்ரைஸிங்கில் அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது, அது ப்ரைஸ் ட்ராப் ஆகும் கண்டிப்பாக, அது வரைக்குமே வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ப்ரைஸ் ட்ராப்பை பற்றி பேசணும்னா AMDயில் எந்தெந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸ் ட்ராப்பை நாம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, AMDயோட 7600, அப்புறமா AMDயோட 7600 XT இதோட ப்ரைஸ் ட்ராப்பை நாம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா AMDயோட 7700 XT, அதுக்கப்புறமா AMDயோட 7800 XT இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸையுமே நாம ட்ராப் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா டாப் லைனில் இருக்க AMDயோட 7900 XT, அதுக்கப்புறமா 7900 XTX இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸ் ட்ராப்பை கொஞ்சமாக எதிர்பார்க்கலாம். நான் எதை வச்சு எப்படி ப்ரைஸ் ட்ராப் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஆல்ரெடி அதர் கண்ட்ரீஸில் எல்லாமே ப்ரைஸ் ட்ராப் ஆகிடுச்சு. இந்தியாவில் கொஞ்சம் லேட்டாக தான் ப்ரைஸ் ட்ராப் ஆகும். அதுக்கப்புறமா இன்னொரு ரீசனுமே இருக்குது. AMD 6000 சீரிஸ் கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அதே இடத்துல 7000 சீரிஸ் கிராஃபிக்ஸ் கார்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி வரதா இருந்தால் ப்ரைஸ் ட்ராப் பண்ணால் மட்டும்தான் அவங்களால அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண முடியும், அந்த பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அதை தான் AMD ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் 6600 வாங்க முடியும். அதோட ஸ்டாக் கொஞ்சம் இருக்குது, எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். அது 6600 STயை பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ரொம்ப கம்மி, எங்கேயுமே பார்க்க முடியல. ஆன்லைனில் எங்கேயாவது இருந்தாலுமே ரொம்ப ஓவர் ப்ரைஸ்டாக போட்டிருக்காங்க. மற்றபடி சரியான ப்ரைஸிங்கில் 6600 STயை நம்மளால் பார்க்க முடியல. மேபி ஆஃப்லைன் ஸ்டோரில் ஸ்டாக் இருக்கலாம். அதுக்கப்புறமா 6650 XT இந்த கிராஃபிக்ஸ் கார்டை கம்ப்ளீட்டாகவே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கு பதிலாக AMDயோட 7600 நான் XT வேரியண்ட்டை அதே இடத்துல கொண்டு வர போகிறாங்க. கொண்டு வர போகிறதுனா அதோட ப்ரைஸை ட்ராப் பண்ணி அதே இடத்துல கொண்டு வர போகிறாங்க. 1000 rupees தான் ப்ரைஸ் டிஃபரெண்டே இருக்குது. இன்னும் 1000 rupees கம்மி பண்ணாங்கன்னா கம்ப்ளீட்டாக அதே இடத்துல 6650 XTயை விடையுமே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக அப்புறமா புது ஃபீச்சர்ஸோட 7600 கிடைக்கும். இந்த 7600ல் அப்படி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், அப்புறமா லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் 7000 சீரியஸ், அதுக்காகவே AMD சைட்லேருந்து கொஞ்சம் சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அப்புறமா இருக்கிறதுலே பட்ஜெட் கிராஃபிக்ஸ் கார்டில் இந்த 7600ல் மட்டும்தான் AV1 என்கோடிங் டிகோடிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதுவுமே ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது ஒரு நல்ல அப்கிரேட் தான் அதே ப்ரைஸிங்கில். ஸோ அதுக்கப்புறமா 7600 XT அந்த ப்ரைஸ் பாயிண்டில் அது எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லாத வாங்குறதுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த 4060க்காவது காம்படிஷனாக வரணும் அப்படின்னு சொல்லி 30,000க்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அப்புறமா AMD சைட்லேருந்து 6700 XT 6750 XT இது நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு. ஏன்னா அந்த ப்ரைஸிங்கில் 32,000 33,000ல் ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி கிராஃபிக்ஸ் கார்டு அதை AMD டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வேணும்ல, அதுக்காக தான் AMD 7700 XTயோட ப்ரைஸிங்கை கொஞ்சமாக ட்ராப் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்போ 40,000 வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2000 rupees ட்ராப் பண்ணாலே அது ரொம்ப வேல்யூ ஃபார் மணி கிராஃபிக்ஸ் கார்டு தான். ஏன்னா அந்த இடத்துல இருக்க RTX 3060 Ti அது ஒரு ஹெவி காம்படிஷனை கொடுக்கும். ஏன்னா கேமிங்ல ரொம்ப FPS டிஃபரெண்ட் நம்மளால பார்க்க முடியும். AMDயோட 7700 XT ரொம்ப சுலபமா RTX 3060 ரா பர்ஃபார்மன்ஸ்ல பீட் பண்ணிடும். ஸோ இருந்தாலுமே AMD இவ்வளோ பெருசாக ஒரு 8000 7000 எல்லாம் இனிமேல் ட்ராப் பண்ணுவாங்களான்னு தெரியல. அதுவும் இல்லாமல் AMDயை நம்ப முடியாது. ஏன்னா சடனாக வேணும்னா 7750 XT அப்படின்னு சொல்லி கூட அவங்க ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை லான்ச் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸிங் அந்த 6700 XT அளவு ட்ராப் ஆகுமான்னு கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் இன்னும் ஒரு 2000 3000 ட்ராப் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா 7800 XT இந்த கிராஃபிக்ஸ் கார்டு ஆல்ரெடி தேவையான அளவுக்கு ப்ரைஸ் ட்ராப் ஆகிடுச்சு. ஏன்னா அதே நேரத்தில் இருந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான் RX 6800 XT. ஸோ இது ஒரு 6000 சீரிஸ் கிராஃபிக்ஸ் கார்டு, அதோட ப்ரைஸிங் இங்கே இது ஆல்ரெடி வந்துடுச்சு. இதுக்கு மேலே ப்ரைஸ் ட்ராப் ஆகுமான்னு கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா ஆல்ரெடி ட்ராப் ஆகி அந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுச்சு. அந்த 6800 XT விடையுமே இந்த 7800 XTல கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே இந்த கிராஃபிக்ஸ் கார்டுலையுமே இருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு AMD கிராஃபிக்ஸ் கார்டோட சிச்சுவேஷன். AMD புது 8000 சீரிஸ் கிராஃபிக்ஸ் கார்டை கூட லான்ச் பண்ண போகிறதா கொஞ்சம் நியூஸ் எல்லாம் வந்துருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா AMD அந்த பிளானை ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படியுமே ஒரு நியூஸ் வந்தது. ஏன்னா AMD டாப் லைன் கிராஃபிக்ஸ் கார்டில் ஃபோக்கஸ் பண்ணுறத விட பட்ஜெட் ஓரியன்டட் கிராஃபிக்ஸ் கார்டில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்கதா நியூஸ் வந்தது. அப்படி இருந்தால் கூட பட்ஜெட் கேமிங் பண்ணுறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ இதுதான் AMD கிராஃபிக்ஸ் கார்டோட இப்போ இருக்க மார்க்கெட் ப்ரைஸிங். அப்புறமா AMD கிராஃபிக்ஸ் கார்டோட சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் AMD கிராஃபிக்ஸ் கார்டை வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோவை கிளியராக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்குங்க. ஏன்னா சில கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே டிஸ்கன்டினியூ பண்ண போகிறாங்க, சில கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. அதை பற்றிலாம் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்றபடி நீங்கள் PC பில்ட் பண்ணுற டைம் கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே செக் பண்ணி சரியாக வாங்குங்க. ஸோ இந்த வீடியோலேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்புறமா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.